السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى أبويه وآله وصحبه وسلم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى، أو كما قال النبي عليه الصلاة والسلام. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إلهي لست للفردوس أهلا ولا أقوى على نار الجحيم، فهب لي توبة واغفر ذنوبي فإنك غافر ذنب العظيم. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை நம்மை முஸ்லிமாகவும் முஃமினாகவும் உலகில் பிறக்கச் செய்து பல நபிமார்கள் கேட்டும் கிடைக்காத, அவர்கள் பெறாத, சரியாக சொல்வதானால் அவர்களுக்கு அல்லாஹ் தராத நற்பெரும் பாக்கியம் இந்த உம்மத்தின் முஹம்மதியா. இதை நம் அவர்களுக்கு கேட்காமல் தந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உண்டாவதாக. ஸலாத்தும் சலாமும் ஈருலக இரட்சகர் நபிகள் கோமானின் பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அவர்களை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், அயிம்மாக்கள், அவுலியாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் இன்னும் அமரவிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக என்றென்றும் என்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் முஹர்ரம் மாதத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். முஹர்ரம் என்று சொன்னாலே இஸ்லாமியர்களாகிய நம் அனைவருக்கும் முஹர்ரம் மாதத்தினுடைய 9வது 10வது நாளில் நோன்பு வைக்க வேண்டும் என்கிற ஒரு பிரதான சுன்னத்தான அமல் அனைவருக்கும் நினைவுக்கு வரும். அதன் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் வருகிற செவ்வாய், புதன் 9, 10 அல்லது புதன், வியாழன் 10, 11 ஆகிய 2 நாட்களில் நோன்பு வைப்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிற வழிமுறை. கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆஷூரா தினத்தில் நோன்பு வைப்பதை பற்றி பெருமானார் சொல்கையில், அஹ்தஸிபு அலல்லாஹ், நான் அல்லாஹ்வின் மீது ஒரு ஆவலோடு ஒரு நம்பிக்கை கொள்கிறேன், இந்த ஆஷூரா தின நோன்பு என்பது முந்தைய வருடத்தில் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் என நான் அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கிறேன் என கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நாம் எதிர்நோக்கி இருக்கிற இந்த ஆஷூரா என்கிற நாள் மிகவும் சிறப்புக்குரிய நாள். நீக்கமர வரலாறுகள் முழுவதும் பல சிறப்புகளை பொதிந்திருக்கக்கூடிய நாள் இந்த முஹர்ரத்தினுடைய 10வது நாள். ஆனாலும் இந்த முஹர்ரத்தினுடைய 10வது நாளாகிய ஆஷூரா தினத்தில் இஸ்லாமியர்கள் நம்மில் பலரும், சிலர் அறிந்தும் பலர் அறியாமையின் காரணமாக பல தேவையில்லாத செயல்பாடுகளிலே ஈடுபடுகிறார்கள். இன்னும் சொல்வதானால் அது பாவச் செயல் என்றும் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆனால் அதை நன்மையான காரியம் என்று அவர்களை விளங்கி கொண்டு இந்த ஆஷூராவுடைய தினத்தில் பல விஷயங்களை அவர்கள் பாவமான காரியங்களை செய்து வருகிறார்கள். குறிப்பிட்டு சொல்வதானால் முஹர்ரத்தினுடைய 10வது ஆஷூராவுடைய தினத்தில் பஞ்சா என்கிற பெயரில் ஒரு கையை போல அதில் 5 விரல் இருப்பதை போல அவர்கள் பாவனை வைத்து கொண்டு, இதில் நாங்கள் கவலைக்குரிய நாள், எனவே இதில்
ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட நாள், அவர்களுக்காக நாங்கள் கவலை தினமாக இந்த நாளை நாங்கள் அனுசரிக்கிறோம் என்று சொல்லி நம்மில் இருக்கக்கூடிய ஆட்களும் பலரும் இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது என அவர்கள் நம்பி இந்த விஷயங்களில் ஈடுபடுகிறார்கள். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் என்னவென்றால், ஒருவருடைய இறப்பிற்கு அதிகபட்சம் 3 நாட்கள் கவலை தினமாக எடுக்கலாம். அந்த 3 நாட்களை தாண்டி 4வது நாளில் அவர் நிலைமை மாறிவிட வேண்டும். மீண்டும் அந்த நபரை எண்ணி எண்ணி அவர் கவலைப்படுகிறார் என்று சொன்னால் அவர் பரிபூர்ண முஸ்லீம் கிடையாது என பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு பெண் தன்னுடைய கணவனை இழந்தாள் என்றால் அவளுக்கு மாத்திரமே கவலைக்குரிய நாள் என்பதை இந்த இஸ்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்தி 4 மாதம் 10 நாட்கள் என அவர்கள் இத்தா இருக்கக்கூடிய அந்த காலத்தை கவலைக்குரிய நாளாக கணவனை இழந்த மனைவிக்கு மட்டுமே இஸ்லாம் அனுமதிக்கிறதே ஒழிய இவர் அல்லாத வேறு யாருக்காகவும் இந்த இஸ்லாம் தன்னுடைய மார்க்கத்தில் 3 நாட்களை தவிர ஒரு நாளை, அதிகப்படியான ஒரு நாளை கவலைக்குரிய நாள் என்று அவர்கள் அனுசரிக்க கூடாது என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. பல நேரங்களிலே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லி காட்டும். சையதுனா ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய தந்தை அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வஃபாத்தினுடைய செய்திகளை அவர்கள் அறிகிறார்கள். அறிந்து 3 நாட்கள் தன்னுடைய தந்தையை நினைத்து அவர்கள் அழுது கொண்டே இருந்தார்கள். 3வது நாள் கழிகிறது, முடிகிறது. 4வது நாளுடைய துவக்கத்திலே அவர்கள் மஞ்சள் நிற ஒரு சாயத்தை எடுத்து, சந்தனம் என நாம் வைத்துக் கொள்ளலாம், அதை எடுத்து தன்னுடைய கன்னங்களிலும் முழங்கைகளிலும் அவர்கள் பூசிக்கொண்டு சொன்னார்கள், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் ஒருவருடைய இழப்பை எண்ணி 3 நாட்கள் மட்டுமே துக்கம் அனுசரிக்க வேண்டிய நாளாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எனவே என்னுடைய தந்தை வஃபாத்தாகி இன்றையோடு 3 நாள் முடிந்து 4வது நாள் துவங்கியது. எனவே என்னுடைய கவலை இதோடு நான் வெளிப்படுத்தவில்லை என்பதை அடையாளப்படுத்தும் விதமாக என்னுடைய முகங்களிலும் முழங்கைகளிலும் நான் மஞ்சள் நிற சாயத்தை நான் பூசிக்கொள்கிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் ஒரு செய்தி இப்படி நமக்கு ரசூலுல்லாஹ் சொன்னதாக நமக்கு சொல்லி காட்டுவார்கள். ஒருவருடைய கண்ணும் அவருடைய உள்ளமும் தன்னுடைய கவலையை வெளிப்படுத்துவது வரையிலும் அது அல்லாஹ்விற்கு உண்டான கவலை. எப்பொழுது அவர் தன்னுடைய கையால் முகத்தையும் நெஞ்சையும் உடலையும் அடித்துக் கொண்டு ஒப்பாரி வைத்துக் கொண்டு அழுகிறாரோ அது ஷைத்தானினுடைய செயல் என்பதை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எனவே ஒரு நபர் நம்மை விட்டும் பிரிந்து விட்டார் அல்லது வஃபாத்தாகிவிட்டார், அவருடைய கவலையை அனுசரிக்கிற நாளாக வெறுமனே 3 நாட்களை தான் இந்த இஸ்லாம் நமக்கு அனுமதிக்கிறது. அதன் அடிப்படையில் இன்றைய அளவிலும் 1000 ஆண்டுகள் தாண்டியும் செய்தனா ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்ட இந்த முஹர்ரத்தினுடைய 10வது நாளை எண்ணி இஸ்லாம் என்கிற பெயரில் இருக்கக்கூடிய வேறு சில மக்கள் நாங்கள் அதை கவலை நாளாக எடுக்கிறோம் என சொல்லி தன்னை அவர்கள் அடித்துக் கொள்வது, ஆயுதங்களால் தன்னுடைய உடலை அவர்கள் வருத்திக் கொள்வது, கிழித்துக் கொள்வதெல்லாம் இஸ்லாம் ஒரு காலம் போதிக்கவில்லை. மாறாக அது ஷைத்தான் ஏற்படுத்திய செயல் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். இந்த செய்தியை கிதாபில் சொல்லிவிட்டு இமாம்கள் எல்லாம் நமக்கு சொல்லுவார்கள், அப்படி ஒருவருடைய இழப்பை நினைத்து ஒருவர் கவலைப்படுவதாக இருந்தால் முதலிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இழப்பை நினைத்துதான் ஒவ்வொரு முஸ்லிமும் கவலைப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் ரசூலுல்லாஹ் அதை ஒரு வழிமுறையாக நமக்கு ஆக்கவில்லையே. யாருடைய இழப்பிற்காகவும் ஒருவர் இப்படி ஒரு கவலையை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இந்த இஸ்லாத்தில் இல்லை என பெருமானார் ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லிய ஹதீஸை மேற்கோளிட்டு அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். நமக்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ நபிமார்கள் கொல்லப்பட்டார்களே, நபிமார்களுக்கு அடுத்தபடியாகத்தானே சஹாபாக்கள் எல்லாம் நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்தில் தானே சஹாபாக்கள். அப்படி இருக்க பல நபிமார்கள் அநியாயமான முறையிலே பனு இஸ்ராயல்களால் கொல்லப்பட்டார்களே. சையதுனா யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கொல்லப்பட்ட விதம், ஒரு பெண் அவரிடத்தில் அந்த அரசர் தவறான முறையில் உறவு கொள்ள வேண்டும் என ஆசைப்படுகிறான். அந்த பெண் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலையை எனக்கு நீ தந்தால் தான் நான் உனக்கு மனைவியாக வருவேன் என அவர் சொல்கிறார்.
யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண் உனக்கு மகளை போன்றவள், மகளுடைய ஸ்தானத்தில் இருப்பவள், அவளை நீ மணமுடிக்க கூடாது என அவர்கள் தடுக்கிறார்கள். மீண்டும் அவர் அந்த அரசர் அந்த பெண்ணைத்தான் மணமுடிப்பேன் என்று சொல்கிறார். இதை கேள்விப்பட்ட பெண் அவருடைய தலை எனக்கு வேண்டும் என சொல்கிறாள். அதற்கு இணங்க அவருடைய தலை வெட்டப்பட்டது. செய்தனா யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய தலை. அப்படி ஒரு துக்கம் அனுசரிப்பதாக இருந்தால் கொல்லப்பட்ட யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைத்து இதுவரையிலும் ஒருவர் துக்கம் அனுசரிக்க வேண்டும். அவர்களுடைய தந்தை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் காபிர்களால் கொல்லப்பட்டார்களே, இஸ்ரவேலர்களால் கொல்லப்பட்டார்களே, அதை நினைத்து ஒவ்வொருவரும் துக்கம் அனுசரிப்பதாக இருந்தால் அனுசரித்திருக்க வேண்டும். அப்படி அல்லாமல் பெரும் பெரும் நபிமார்கள் கொல்லப்பட்டது இந்த இஸ்லாத்தில் ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட பொழுதும் அவர்களை நினைத்து அவர்களை எண்ணி துக்கம் அனுசரிக்காத யாரும், அவர்கள் எப்படி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டதை அவர்கள் எண்ணி தன்னுடைய அந்த நாளை துக்க நாளாக அவர்கள் அனுசரிப்பார்கள். இது மார்க்கத்தில் ஒரு பொழுதும் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயமே கிடையாது. இன்னொன்று, அவர்கள் தான் மடமையில் அப்படி இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அல்லது மேல் வீடு, கீழ் வீடு, எதிர்த்த வீடு, பக்கத்து சந்து அல்லது நண்பர்கள், இப்படி அவர்களுடைய தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் கூட அவர்கள் சொல்கிறார்கள் என்பதை அவர்கள் விளங்கி யோசித்து எண்ணி அதை நம்பி விவரம் தெரிந்த எந்த ஒரு நபரிடத்திலும் அதை பற்றிய கேள்விகளை கேட்காமல் அவர்கள் சொன்னதை அப்படியே எடுத்து அவர்களும் செயல்படுகிறார்கள். முஹர்ரம் பிறை 1 to 10 வரையிலும் வீட்டில் எவ்வித மாமிசமும் சமைக்கக்கூடாது என்று அவர்களுடைய கொள்கை. கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடாது அவர்களுடைய கொள்கை. திருமணம் போன்ற நல்ல காரியங்கள் நடக்கக்கூடாது என்பது அவர்களுடைய கொள்கை. எனவே முஹர்ரம் 1 to 10 வரையிலும் நம்முடைய மக்களும் அறியாமையில் போய் தன்னுடைய வீடுகளில் எதுவெல்லாம் அல்லாஹ் ஹலாலாக ஆக்கி இருக்கிறானோ அதையெல்லாம் அவர்கள் ஹராமாக ஆக்கி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். இந்த ஒருவருடைய துக்கம் அனுசரிப்பது என்று வருகிற பொழுது இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லித்தரும். ஒருவர் துக்கம் தன்னை விட்டு பிரிந்து விட்டார், கவலைப்படுவதாக இருந்தால் கண்கள் கண்ணீர் சிந்தலாம், உள்ளத்தில் அவர் கவலை கொள்ளலாம். மாறாக கொஞ்சம் சப்தமிட்டு அழுகிறாராம், முடிந்த அளவு அவர் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். அதை மீறியும் ஒப்பாரி வைத்துக் கொண்டு கதறிக்கொண்டு நெஞ்சில தலையில அடித்து கொண்டு அழுவதை இந்த மார்க்கம் ஹராமாக தடுக்கப்பட்ட செயல் என்றும் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை இப்படி நமக்கு சொல்லி காட்டினார்கள். ஒப்பாரி வைத்து அழும் பெண்கள் தான் பெரும்பாலும் ஒப்பாரி வச்சு அழுவாங்க, நெஞ்சில தலையில் அடிச்சுக்கிட்டு அழுவாங்க. எனவே பெண்களை பற்றி பெருமானார் சொன்னார்கள், ஒப்பாரி வைத்துக் கொண்டு அழும் பெண்கள் தன்னுடைய மரணத்திற்கு முன்னால் அவர் தௌபா செய்து கொள்ள வேண்டும். அப்படி அவர் மரணத்திற்கு முன்னால் தௌபா செய்யாமல் ஒருவேளை அந்த பெண் தொப்பி போட்டிருக்காரு, அந்த பெண் மரணித்து விட்டால், தௌபா செய்யாமல் மரணித்து விட்டால் தன்னுடைய மறுமை நாளில் அவள் எப்படி வருவாள் என்பதை பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள். அந்த பெண்ணின் மீது தார் ஊற்றப்பட்டு, சாலை அமைக்கிறார்கள் தார், அந்த தார் அந்த பெண்ணின் மீது ஊற்றப்பட்டு அந்த தார் அவளுடைய உடல் முழுவதும் தலையிலிருந்து கால் வரையிலும் ஒரு பெரிய ஒரு உடையை போல அது மாறிப்போய் அவருடைய உடல் முழுவதும் சொறி சிறங்கால் நிரப்பப்பட்ட ஒரு நிலையிலே அந்த பெண் வந்து நிற்பாள். யார்? ஒப்பாரி வைத்து அழும் பெண் தன்னுடைய வாழ்க்கையில் மரணத்திற்கு முன்னால் தௌபா செய்யாமல் யார் மரணிக்கிறாரோ அந்த பெண் என்று பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள். இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு இதுக்கு விளக்கம் தருகிற முஹத்திஸீன்கள் எல்லாம் நமக்கு ஒரு வார்த்தை சொல்லுவார்கள். சாலை அமைப்பதற்காக, ரோடு போடுவதற்காக தார் ஏற்பாடு ஊற்றப்படுகிறது. அதுபோல் கொதித்து கொண்டிருக்கிற ஒரு திரவம் அந்த பெண்ணினுடைய உடல் மீது ஊற்றப்படும். அது காய்ந்து போய் ஒரு மிகப்பெரிய நீண்ட உடையை போல அது மாறி போகும். அவருடைய உடல் முழுவதும் சொறி சிறங்கால் அது மாறி போய் தன்னுடைய உடல் முழுவதும் நாற்றம் அடித்து போய் ஒரு மனிதர் முகம் சுளிக்கிற வண்ணத்தில் தான் அந்த பெண் எழுப்பப்பட்டு நாளை மறுமையிலே கொண்டு வந்து அல்லாஹுடைய சன்னதியிலே நிப்பாட்டப்படுவார் என்பதை இந்த ஹதீஸிற்கு விளக்கமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஆக ஒருவர் மரணித்து விட்டால் ஒப்பாரி வைத்து அழுவதோ, நெஞ்சில் தலையில் அடித்து கொண்டு அழுவதோ இந்த மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று. எனவேதான் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸை நான் முன்பே சொன்னேன்.
கண்ணீர் சிந்தலாம், உள்ளம் கவலைப்படலாம். இந்த கண்ணும் உள்ளமும் கவலையும் கண்ணீரும் சிந்துகிற அந்த கவலை அது அல்லாஹ்வுடையது, அவனை சார்ந்தது. எப்பொழுது ஒருவர் அழுது கொண்டு சப்தமிட்டு அழுது ஒப்பாரி வைத்து தலையிலும் நெஞ்சிலும் அடித்துக்கொண்டு அழுகிறாரோ அப்பொழுது அவர் ஷைத்தானுடைய செயலின் பக்கம் அவர் திரும்பி விட்டார் என கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க, மக்களில் 2 செயல் செய்பவர்கள் குஃப்ர் செய்தார்கள் அல்லது குஃப்ரின் பக்கம் நெருங்கிவிட்டார்கள். அந்த 2 செயல் என்ன? ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், 2 நபர்களுக்கு மத்தியிலே ஒரு தர்க்கம், சண்டை வருகிறது. சண்டை வருகிற பொழுது எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய நபரை அவரிடத்தில் சண்டை போடுவதற்கு பதிலாக அவருடைய பரம்பரையே இழுத்து அவர் திட்டுவாரே, அப்படி ஒரு செயலில் யார் ஈடுபடுகிறாரோ அவர் குஃப்ர் செய்து விட்டார், காஃபிராகி விட்டார் என பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள். 2வது நபர் யார் என்றால், ஒருவர் மரணித்ததை தன்னை விட்டும் பிரிந்ததை நினைத்து ஒப்பாரி வைத்து யார் அழுவாரோ அவர் காஃபிரானவர் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் ஒப்பாரி வைத்து தலையில் நெஞ்சில் அடித்துக் கொண்டு அழுவது என்பது குஃப்ரின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய ஒரு செயல் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கையோடு சொல்கிறார்கள். என்றால் அதில் இருந்து விலகி இருக்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம அனைவரும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படி இருக்க எப்படி தன்னை ஒரு ஆயுதத்தால் ஒரு கூர்மையான சில பொருட்களால் அடித்து கொண்டும் கிழித்து கொண்டும் ஒருவர் துக்கம் அனுசரிப்பார். அது எப்படி மார்க்கத்திலே ஆகமாக்கப்பட்டதாக இருக்கும்? அவர்கள் பஞ்சா என்று சொல்கிறார்களே, அதிலே அவர்கள் 5 விஷயங்களை அவர்கள் குறிப்பிட்டு கற்பனையாக வைத்திருக்கிறார்கள். ஒன்று, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2வது அலி ரலியல்லாஹ். 3வது ஃபாத்திமா ரலியல்லாஹ். 4வது ஹசன் ரலியல்லாஹ். 5வது ஹுசைன் ரலியல்லாஹ். இந்த 5 நபர்களை ஒவ்வொரு விரலுக்கும் அவர்களை நினைத்து அவர்கள் வழிபடுவதாக அவர்கள் எண்ணி அந்த கையை வைத்துக் கொண்டு இந்த முஹர்ரம் 10 நாட்களிலே அவர்கள் வீதியில் உலவுவதும் தங்களை தாங்களை அடித்துக் கொள்வதும் காயப்படுத்திக் கொள்வதும், இதுவெல்லாம் ஒரு குஃப்ரின் பக்கம், ஷிர்கின் பக்கம் ஒரு நபரை நெருக்கி வைக்கக்கூடிய செயல். எப்படி ஒரு நபரை கடவுளாக அல்லாஹ்வாக வணங்கப்படுபவனாக இஸ்லாத்தில் ஏற்கக்கூடாதோ அப்படித்தான் இந்த 5 நபர்களும் கடவுள்கள் கிடையாது. பெருமானாராகட்டும் மற்ற சஹாபாக்களாகட்டும் யாருமே அல்லாஹ் கிடையாது, அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவர்கள் தானே. அப்படி இருக்க இந்த 5 நபர்களை நாங்கள் வைத்துக்கொண்டு 5 விரல்களை அவர்கள் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொருவர் சமம் என்கிற வண்ணத்திலே வைத்து அதன் பக்கம் போய் இன்னும் சில காரியங்களில் ஈடுபடுகிறார் என்றால் சிலை வணக்கத்திற்கும் அந்த பஞ்சாவிற்கும் என்ன வித்தியாசம்? சிலை வணக்கத்திற்கும் அந்த பஞ்சாவிற்கும் என்ன வேறுபாடு? அதற்கு அவர் கோயிலில் சென்று அவர் சஜிதா செய்து விடலாமே, இதுவும் அதுவும் ஒன்றுதானே. எதற்கு இஸ்லாம் என்கிற பெயரில் ஒருவர் இருந்து கொண்டு அல்லாஹுடைய அடிமை என்கிற பெயரை தனக்கு வைத்துக் கொண்டு இது போன்ற காரியங்களில் அவர் ஈடுபடுகிறார்? யோசித்து செயல்பட வேண்டும். இப்போ இதை இந்த நேரத்தில் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், நம்மில் பலரும் அறியாமையின் காரணமாக அவர்களோடு சேர்ந்து கொண்டு அந்த பஞ்சா என்கிற அந்த இடத்திற்கு சென்று அவர்களும் வழிபடுகிறார்கள். அவர்கள் செய்கிற எல்லா செயல்களையும் இவர்களும் செய்கிறார்கள். அவர்கள் என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்களோ அல்லது அவர்கள் செய்ய பார்க்கிறார்களோ அதையெல்லாம் இவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுவெல்லாம் மார்க்கத்தில் ஒரு துளி அளவு கூட அனுமதி கிடையாது. மார்க்கத்தில் முழுக்க இதுவெல்லாம் ஹராமாக்கப்பட்டது என்பதை இந்த இஸ்லாமியர்கள் நம்மில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் தன்னுடைய மனதிலே நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். சையதுனா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிப்பார்கள், மூத்தா போரிலே பெருமானாரை சார்ந்த மிக நெருக்கமான 3 சஹாபாக்கள் அந்த போரிலே கொலை செய்யப்பட்டார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹ், ஜாபிர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹ், அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹ், இந்த 3 சஹாபாக்களும் கொல்லப்பட்டார்கள். இந்த செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருகிறது. இதை கேள்விப்பட்ட பெருமானார் கவலையை வெளிப்படுத்துகிற வண்ணத்தில் முகம் அவர்களுக்கு வாடி போனது. தலையை பெருமானார் கீழே போட்டார்கள். அப்படி அமர்ந்து கொண்டிருக்க அதில் கொல்லப்பட்ட சஹாபிகளுடைய சில குடும்பத்து பெண்கள் அந்த சஹாபாக்களை நினைத்து அவர்கள் கத்தி ஆள ஆரம்பித்தார்கள். ஒப்பாரி வைத்து அவர்கள் ஆள ஆரம்பித்தார்கள்.
இந்த செய்தியை கேள்விப்பட்டு ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், கொல்லப்பட்ட சஹாபாக்களை நினைத்து அவர்கள் வீட்டு பெண்கள் எல்லாம் ஒப்பாரி வைத்து கத்தி கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள் யா ரசூலல்லாஹ் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் அப்படின்னு அழக்கூடாதுன்னு நான் சொன்னேன்னு போய் சொல்லுங்க என்று சொல்லுவார்கள். அந்த நபர் அப்படியே போய் சொல்லுவார். ஆனாலும் அதை கேட்காமல் அந்த பெண்கள் அழுது கொண்டே இருப்பார். மீண்டும் அவர் வருவார். மீண்டும் பெருமானார் அதே பதிலையே சொல்லுவார்கள். 3 முறை அப்படி பெருமானார் சொல்லிவிட்டும் அந்த பெண்கள் எல்லாம் அழுகையை நிறுத்தாமல் இன்னும் அதிகமாக சப்தத்தை உயர்த்தவே 4வது முறை வந்த பொழுது பெருமானார் அந்த சஹாபி இடத்திலே சொன்னார்கள், அழுது கொண்டிருக்கிற பெண்களுடைய வாயிலே மண்ணை தூக்கி போடுங்கள் என பெருமானார் கோபமாக சொன்னார்கள் என்பதை நான் அந்த என்னுடைய வீட்டு அறையில் இருந்து கதவினுடைய இடுக்கு வழியாக பார்த்து கொண்டிருந்தேன் என செய்ததுன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒருவருடைய மரணமாக இருந்தாலும் துக்கம் அது அனுமதிக்கப்பட்டது 3 நாட்கள். அது எப்படி மார்க்கம் சொல்கிற வண்ணத்தில் அது துக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும். அமைதியாக அழுவது, முடிந்த அளவு தன்னை கட்டுப்படுத்தி அழுவது, அதை கவலைக்கிடமாக தன்னுடைய உள்ளத்தால் அவர் வருந்துவது, இதுவெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. அதுவும் வெறுமனே 3 நாட்கள் மட்டும்தான். அந்த 3 நாளை தாண்டி 4வது நாள் அதை செய்வதற்கு கூட மார்க்கம் கொஞ்சம் தடுக்கிறது. எனவே இப்படியெல்லாம் இருக்க 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் கொல்லப்பட்ட ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை நினைத்து இன்றளவிலும் நாங்கள் வருந்துகிறோம் என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாம் என்கிற பெயரில் இருக்கிற இன்ன பிற சமூகத்து மக்கள் அவர்கள் செய்கிறார்கள் என்றால் ஒன்று விளங்கிக்கணும். அவங்க முஸ்லீம்னு மற்றவங்களுக்கு தான் தெரியுமே ஒழிய அவர்கள் உண்மையில் முஸ்லீம்களே கிடையாது. அது நன்றாக நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் கடைசி தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அவர்கள் அல்லாமல் வேறு ஒருவர் வருவார் என்று ஒருவர் சொன்னால் அவரும் காஃபிர் தான். அல்லது அவர்கள் கிடையாது, அவர்களுக்கு பதிலாக வேறு ஒருவர் என்று சொன்னால் அவரும் காஃபிர் தான். இப்பொழுது இந்த முஹர்ரம் மாதத்திலே தன்னை அடித்துக்கொண்டு வருத்தி கொண்டிருக்கிறார்களே, அவர்களுடைய கொள்கையில் ஒன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி தூதர் கிடையாது, அலி ரலியல்லாஹு இப்படி ஒரு கொள்கை இருக்கிறது. இன்னொன்று, பெருமானாரை தவிர அலி ரலியல்லாஹு தான் உயர்ந்தவர்கள் என்கிற கொள்கையும் அவர்களுக்கு உண்டு. இன்னொரு கொள்கை என்னவென்றால், அலி ரலியல்லாஹு அவர்கள்தான் தரத்தில் உயர்ந்த சஹாபி. அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, அலி இப்படி தரம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தரத்தில் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அவர்களை காட்டிலும் அலி ரலியல்லாஹு மிக உயர்ந்தவர்கள் என்கிற ஒரு கொள்கையும் இவர்களுக்கு உண்டு. இந்த மாதிரி கொள்கையில் இருப்பவர்கள் எல்லாம் பெயரளவில் தன்னை முஸ்லீம், நான் இஸ்லாமியன் என சொல்லிக் கொள்ளலாமே ஒழிய ஒரு காலம் அவர் அல்லாஹ்விடத்தில் இஸ்லாமியனாக இருக்க முடியாது, பெருமானாரிடத்தில் இஸ்லாமியனாக இருக்க முடியாது. எனவே இவர்கள் தன்னை இஸ்லாமியன் என்றவர்கள் அடையாளப்படுத்திக் கொள்கிறார்களே ஒழிய நிச்சயமாக சத்தியமாக அவருடைய உள்ளத்தில் ஈமான் என்று சொல்வது கடுகளவும் கிடையாது. அவர்கள் ஈமான் என்று விளங்கிக் கொள்வது வேறு எதையோ ஒன்று. அதை அவர்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. நாம் இப்பொழுது அதை சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், பெருமானாரை கடைசி தூதராக ஏற்றிருக்கிற நம்மில் பலர் அல்லாஹ் மட்டும்தான் இல்லாஹ், அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என ஏற்றிருக்கிற நம்மில் பலர் பெருமானாருக்கு பிறகு சஹாபாக்களை சரியான முறையிலே வரிசைப்படுத்தி அவர்களை ஏற்றிருக்கிற நம்மில் சிலர் அறியாமையின் காரணமாக அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் செய்கிறார்கள் என்பதை அவர்கள் பார்த்து கேள்விப்பட்டு அவர்களுக்கு பின்னால் போய் எங்கெல்லாம் பஞ்சா என்கிற ஒரு செயல்பாடுகள் நடைமுறையில் இருக்கிறதோ அதிலே அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அவர்கள் தீ மிதிக்கிறார்கள், எனவே நாங்களும் தீ மிதிக்கிறோம் என இவர்களும் தீ மிதிக்கிறார்கள். இதுவெல்லாம் குஃப்ரின் பக்கம், ஷிர்கின் பக்கம் ஒருவரை கொண்டு போய் நிறுத்தும் என்பதை நம்மில் அனைவரும் விலகிக் கொள்ள வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்பாக சொல்லி சென்றார்கள், பனி இஸ்ராயீலர்கள் 72 கூட்டமாக பிரிந்தார்கள், என்னுடைய உம்மத்து 73 கூட்டமாக பிரியும், குல்லுகும் பின்னார், எல்லாரும் நரகத்திற்கு செல்பவர்கள், இல்லாம் இல்லத்தம் வாஹிதா, ஒரே ஒரு கூட்டத்தை தவிர என பெருமானார் சொல்லுவார்கள். அப்ப அருகிலிருந்த எல்லா சஹாபாக்களும் கேட்பார்கள், மாஹிய யா ரசூலல்லாஹ், அப்ப சொர்க்கத்திற்கு போகிற அந்த ஒரு கூட்டம் எந்த கூட்டம் என பெருமானாரிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது பெருமானார் சொன்னார்கள், மா அன அலை
அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் எந்த பாதையில் இருக்கிறோமோ அந்த பாதையை பின்பற்றுபவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வர்கள் என பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் எல்லா சஹாபாக்களுடைய நிலை என்ன தெரியுமா? மூத்த தரத்தில் இருப்பவர்கள் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, இரண்டாவது தரத்தில் இருப்பவர்கள் உமர் ரலியல்லாஹு, மூன்றாவது தரம் உஸ்மான் ரலியல்லாஹு, நான்காவது தரம் அலி ரலியல்லாஹு. இப்படி ஒவ்வொரு தரம் பிரித்து சஹாபாக்கள் அவர்கள் ஏற்று வைத்திருந்தார்கள், மனதால் அவர்கள் உறுதி கொண்டிருந்தார்கள். அந்த சஹாபாக்களுடைய பாதையில் இருக்கிற யாரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை விட உயர்ந்தவராக அலி ரலியல்லாஹு அவர்களை வைக்க மாட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட உயர்ந்தவர்களாக அலி ரலியல்லாஹு அவர்களை வைக்க மாட்டார்கள். எல்லா சஹாபாக்களையும் உயர்ந்தவர்களாக ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை வைக்க மாட்டார்கள். ஆனால் பெருமானார் எப்படி தரம் பிடித்து காட்டினார்களோ அது அடிப்படையில் யார் ஏற்று வாழ்கிறாரோ அவர்தான் உண்மையான முஸ்லிம், சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய முஸ்லிம், பெருமானாருடைய ஹதீஸின் அடிப்படையில். எனவே நம்மில் பலரும் அவர் அறியாமையின் காரணமாக அவர்களோடு போய் சேர்ந்து கொள்வதினால் நம்மளுடைய பலருடைய ஈமான் பாதிப்பிற்கு உள்ளாகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே வருகிற முஹர்ரம் 9, 10 ஆகிய 2 நாட்களில் சென்னையில் பரவலாக பல இடங்களில் பஞ்சா என்கிற பெயரில் அவர்கள் அனாச்சாரங்கள் செய்வது, தீ மிதிப்பது, ஏதேதோ தன்னுடைய உடலை வருத்திக் கொள்வது, இது போன்ற செயல்பாடுகளிலே ஈடுபடுகிறார்கள். நம்மில் இருக்கிற பலரையும் அப்படி செல்பவர்கள் யாராவது இருந்தால் விஷயத்தை எடுத்து சொல்லி அவர்களை தடுக்க வேண்டும். இது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது கிடையாது, மார்க்கம் தடுத்த ஒன்று. எனவே இப்படி போய் செல்பவன், இப்படி போய் அதில் கலந்து கொள்பவன் ஷிர்கிற்கும் குஃப்ரிற்கும் அவர் நெருங்கிச் செல்கிறார், ஈமானுக்கு பாதிப்பாகும் என்பதை நம்மில் பலரும் அவர்களுக்கு சொல்லி நாம் புரிய வைப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். சையதுனா ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மரணித்த சமயத்தில் அவர்களுடைய வீட்டில் சில பெண்கள் எல்லாம் அமர்ந்திருந்தார்கள். அந்த பெண்கள் எல்லாம் தன்னுடைய தோழி அல்லது தன்னுடைய நண்பர் அவர் மரணித்த இந்த செய்தியை பார்த்து அவர் அழ ஆரம்பித்தார்கள். அழுக 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 பெண்களுடைய சப்தம் கொஞ்சம் உயர போகிறது. அப்பொழுது அருகிலே இருந்த உமர் ரலியல்லாஹு ஒரு சாட்டையை எடுத்து பெண்களை அடிப்பதற்காக செல்கிறார்கள். பக்கத்தில் இருந்த பெருமானார் அவங்க கையை பிடிச்சிட்டு, உமரை கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அது பெண்கள், நான் பேசிக்கிறேன். அப்போது உமர் ரலியல்லாஹு அவர்களும் கொஞ்சம் அமைதியாக இருந்தார்கள். நேராக பெருமானார் ரசூலுல்லாஹ் போய் பெண்களுக்கு திரைக்கு பின்னால் பெருமானார் ரசூலுல்லாஹ் இருந்து சொன்னார்கள், ஒப்பாரி வைத்து அழுகிற, சப்தத்தை உயர்த்தி அழுகிற, நெஞ்சிலும் தலையிலும் அடித்துக்கொண்டு அழுகிற பெண்களை நான் எச்சரிக்கிறேன். இதுவரை கவலை கண்ணின் கண்ணீர் வழியாகவும் உள்ளத்தின் கவலையின் மூலமாகவும் ஒருவருடைய துக்கம் அனுசரிக்கப்படுமோ அது அல்லாஹ்வை சார்ந்தது. எப்பொழுது அது சப்தமாக மாரடித்து கொண்டு அழுகிற ஒரு செய்தியாக அது வெளிப்படுமோ அது ஷைத்தானை சார்ந்தது என்பதை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் இதுவெல்லாம் இன்றைய முஹர்ரம் முதல் 10 நாட்களில் மனதில் வைக்க வேண்டிய செய்திகள், வாழ்நாள் முழுவதும் அதை கடைபிடிக்க வேண்டிய செய்திகள். எனவே நம்மை சார்ந்தவர்கள் யாராவது அப்படி போறாங்கன்னா கூப்பிட்டு விஷயத்தை சொல்லணும். ஈமான் இதுதான், இஸ்லாம் இதுதான், இஸ்லாம் வழிமுறைப்படுத்தியது இப்படித்தான், இப்படி ஒருவன் வாழ்ந்தால் மட்டுமே அவன் உண்மையான முஸ்லிமாக இருக்க முடியும் என்பதை சொல்லி அவர்களை நல்ல வழியிலே கொண்டு வந்து சேர்ப்பதை நம்மில் எல்லோரும் உறுதி கொள்ள வேண்டும். அதே போல கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷூராவுடைய தினத்திலே நோன்பு வைப்பதை பற்றி பெருமானார் ரசூலுல்லாஹ் அதிகமாக பேசினார்கள். ஒரு சமயத்தில் பெருமானார் மதீனாவிற்கு வந்த பொழுது முஹர்ரம் 10வது நாளில் யகூதிகள் எல்லாம் நோன்பு வைப்பதை பெருமானார் பார்த்து என்ன அப்படி கேட்டாங்க. அப்போ யகூதிகள் சொன்னார்கள், இந்த முஹர்ரம் 10வது நாளில் தான் எங்களுடைய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்டார்கள், அவருடைய எதிரி ஃபிரௌன் கொல்லப்பட்டான். எனவே அதை நாங்கள் நன்றி செலுத்துகிற வண்ணமாக இந்த 10வது நாளில் நாங்கள் நோன்பு வைக்கிறோம் என யகூதிகள் சொன்ன பொழுது பெருமானார் சொன்னார்கள், நான் தான் மூசாவிற்கு மிகவும் நெருக்கமானவன், நான் தான் உங்களை விட மூசாவிற்கு மிகவும் அதிக உரிமை உள்ளவன். எனவே நீங்கள் நோன்பு வைப்பதை விட நான் நோன்பு வைப்பது சிறந்தது என பெருமானார் சொல்லி முஹர்ரம் 10வது நாளில் பெருமானாரும் நோன்பு வைத்தார்கள், தன்னுடைய தோழர்களையும் நோன்பு வைக்க சொன்னார்கள். சொல்லிவிட்டு ஒரு அறிவிப்பில் இப்படியும் வந்தது, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் நான் இருந்தால்
9, 10 ஆகிய 2 பிறைகளில் நான் நோன்பு வைப்பேன் என பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம், அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கப்பட்டார்கள். ஆக இந்த 2 நாட்கள் நோன்பு வைப்பதை இஸ்லாம் நமக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையாக சுன்னத்தாக ஆக்கி இருக்கிறது. ஒன்று முஹர்ரம் பிறை 9, 10. அப்படி ஏதாச்சும் ஒரு நாள் மிஸ் ஆயிடுச்சா 10, 11 வருகிற செவ்வாய், புதன் அல்லது புதன், வியாழன் ஆகிய 2 நாட்கள் நோன்பு வைப்பதை இஸ்லாம் ஒரு மிகப்பெரிய சுன்னத்தான வணக்கமாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறது. அதே போல பெருமானார் ரசூலுல்லாஹ் இந்த முஹர்ரம் மாதத்தின் 10வது நாளில் நோன்பு வைப்பதை பற்றி பெருமானார் சொல்கிற பொழுது, அஹ்தஸிபு அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது நான் ஆதரவு வைக்கிறேன், இது முந்தைய வருடத்தினுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் என நான் அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கிறேன் என பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த முஹர்ரம் 10னுடைய நாளினுடைய சிறப்பை பற்றி பார்க்கிற பொழுது, இந்த உலகில் அனுப்பப்பட்ட ஏராளமான நபிமார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஈடேற்றம் பெற்ற நாள் இந்த நாள் என குர்ஆனினுடைய விளக்குரையாளர்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 300 நாட்கள் அழுதார்கள் தன்னுடைய பிழையை எண்ணி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு. ஆனால் அல்லாஹ் அதை ஏற்கவே இல்லை. எப்பொழுது அவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாவத்தை மன்னித்து அவர்களை பொருந்தி கொண்டான் என்பதை கிதாபில் குறிப்பிடுவார்கள். இந்த ஆஷூராவுடைய தினத்தில் தான் அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்தான், அவர்களை ஏற்றுக்கொண்டான் என அவர்கள் குறிப்பிடுவார்கள். இரண்டாவது, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றப்பட்ட நாள், ஃபிரௌன் அழிக்கப்பட்ட நாள். இப்படி ஏராளமான நபிமார்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனை நாளாக இருந்தது இந்த ஆஷூராவுடைய நாள். குறிப்பாக நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மத்து தண்டனையில் இருந்து பாதுகாக்கப்பட்டது. இந்த ஒட்டுமொத்த உலகில், ஒட்டுமொத்த உம்மத்துகளில் ஒரே ஒரு நபியினுடைய உம்மத்து தான் தண்டனையை தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் பார்த்தும் அவர்கள் தப்பித்தார்கள். அது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மத்து. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாத்தை எத்தி வைக்கிறாங்க, ஆனால் யாரும் ஏற்றுக்கலை. கடுப்பாகி போன யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லிடுவாங்க, 3 நாள், 4வது நாள் உங்களுக்கு வேதனை வரும். சொன்ன உடனே எல்லாம் நடுங்கிடுவாங்க. இருந்தாலும் டக்குன்னு வெளியே காட்ட முடியாது இல்லையா? வெளியே காட்டிட்டா தான் பயந்துட்டான்னு தெரியும்ல, அதனால் வெளியே காட்டிக்கலை யாரும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஊரில் இருந்தார்கள் என்றால் அஸாபு வராது, அவர்களுக்குள்ளாக பேசிக்கொள்கிறார்கள். இந்த 3 நாட்களில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஊரில் இருந்தார்கள் என்றால் அஸாபு வராது, அவங்க இல்லைன்னா அஸாபு வந்துடும். 3வது நாள் இரவு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஊரை விட்டு அவர்கள் புறப்பட்டு வெளியே சென்றார்கள். மக்கள் தேடி பார்க்கிறார்கள், யூனுஸ் நபியை காணவில்லை. காலை பொழுது ஆகிறது, 1 மைல் தூரத்திலே வானமெல்லாம் இருட்டிக் கொண்டு, பகல் நேரம் இருட்டாக மாறி போகிற அளவிற்கு வானமெல்லாம் இருட்டிக் கொண்டு அந்த மேகம் அப்படியே வருவதை பார்த்த மக்கள் யோசித்துக் கொண்டார்கள், அஸாபு வந்து கொண்டிருக்கிறது. எனவே ஊரில் இருக்கிற எல்லா முதியவர்கள், பெண்கள், சிறார்கள் என எல்லோரும் கிழிந்த கந்தலான ஆடையை, ஒட்டு போட்டு கொண்ட ஆடையை அணிந்து கொண்டு, கால்நடைகளை அவர்கள் அழைத்து கொண்டு ஒரு மிகப்பெரிய மைதானத்தில் வந்து நின்று, யா அல்லாஹ் எங்களை மன்னித்து விடு, நாங்கள் உன்னை ஏற்றுக்கொள்கிறோம் என அல்லாஹ்விடத்தில் அவர்கள் மன்றாடிய பொழுதுதான் அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறான். ஒரு குறிப்பு சொல்லுவாங்க, ஒட்டுமொத்த உலகத்திலேயும் அஸாபு வந்தும் அவர்கள் மன்னிக்கப்பட்ட ஒரே கூட்டம் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் மட்டும்தான். எனவே அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டம் காப்பாற்றப்பட்ட நாள் இந்த முஹர்ரத்தினுடைய 10வது நாள் என நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு செய்தி சொல்கிறார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல் கரை ஒதுங்கிய நாள் இந்த ஆஷூராவினுடைய 10வது நாள். சுமார் 150 நாட்கள் கப்பல் இந்த உலகம் முழுவதும் பயணம் செய்கிறது. 6 மாதங்கள் இந்த உலகம் முழுவதும் அந்த நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கப்பல் பயணம் செய்கிறது. கப்பல் அப்படியே கொஞ்சம் அல்லாஹ்வுடைய அஸாபெல்லாம் இறங்கின பின்னாடி, தண்ணியெல்லாம் வடிஞ்ச பின்னாடி ஜூதி என்கிற மலையின் பக்கம் கப்பல் தரை தட்டுகிறது. பெரியோரு கப்பல், அப்போ வெளியே போய் மனிதர்கள் இறங்கி போய் பார்க்க முடியாது. அதனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காகத்தை அழைத்து சொன்னார்கள், எல்லாம் தண்ணியெல்லாம் வத்திருச்சான்னு பாரு. காகம் சென்றது பார்ப்பதற்காக, தண்ணியெல்லாம் வற்றியது. என்றாலும் செத்து கிடக்கிற பிணத்தை பார்த்தவுடன் அதன் மீது அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தது. வருவதற்கு தாமதமானதினால் புறாவை அனுப்புகிறார்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம். புறாவும் சென்றது, போய் பார்த்தது, கீழே உட்கார்ந்துச்சு,
சேறு சகதியெல்லாம் அவருடைய காலில் ஒட்டியது. பின்பு அப்படியே நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேடி வருகிற பொழுது ஒரு மரம், ஒரு செடி முளைத்திருந்தது. அந்த செடியுடைய இலையும் கொஞ்சம் பிச்சுட்டு வந்துச்சு புறா. அப்போ காலில் இருக்கிற சகதியை பார்க்குறாங்க நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், விளங்கிக் கொள்கிறார்கள். தண்ணி எல்லாம் வடிஞ்சிருச்சு. வாயில் இருக்கிற அந்த இலையை பார்க்குறாங்க, மரமும் முளைச்சிருச்சு. இதற்கப்புறம் நமக்கு பாதுகாப்பு என அவர்கள் விளங்கிக் கொள்கிறார்கள். அது எந்த மரத்தினுடைய இலையை பிடுங்கி வந்தது என்பதையும் தப்சீரில் சொல்லுவார்கள். அது ஜெய்தூன் மரத்தினுடைய இலையைத்தான் அந்த புறா பிடுங்கி வந்தது. உலகம் அழிக்கப்பட்ட பிறகு முதலாக முளைத்த மரம் அது ஜெய்தூன் மரம் என்று நமக்கு தப்சீரில் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஆக எல்லா நபிமார்களும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஈடேற்றத்தை இந்த ஆஷூராவினுடைய 10வது நாளில் தான் அவர்கள் அடைந்தார்கள் என்பதை நம்முடைய வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல் கரை ஒதுங்கியது. அது ஒரு பனி பிரதேசத்திற்கு மத்தியிலே அது மாட்டிவிட்டது. சமீபத்தில் கண்டுபிடிச்ச ஒரு செய்தி, பனி பிரதேசத்தில் அந்த கப்பல் மாட்டுச்சு. சில நபர்கள் எல்லாம், ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் முதல் உலகப்போர் முடிந்ததற்கு பிறகு சில ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் அந்த பனி பிரதேசத்தை ஆராய்ச்சி செய்வதற்காக போகிறார்கள். பார்த்தால் ஏதோ ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு பொருள் பனிக்கு நடுவில் மாற்றி இருப்பது போல் தெரிகிறது. என்னன்னு சொல்லி எல்லாத்தையும் குடஞ்சு நுழைஞ்சு உள்ளே போய் பார்த்தா மிகப்பெரிய கப்பல். அந்த கப்பலிற்குள்ளால் இறங்கியும் பார்க்கிறார்கள். 3 அடுக்காக அந்த கப்பல் இருந்தது. பல பெரிய அறைகள் இருந்தது, பல சிறிய அறைகள் இருந்தது. இப்படியெல்லாம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். அப்போது அவங்க அந்த மரத்தை குறிப்பிட்டு சொல்லுவாங்க, இந்த மரம் ரொம்ப தரமான மரம், இந்த கப்பல் செய்யப்பட்ட மரம் தரமான மரம். ஆனால் இதனுடைய ஆயுள் 1000 வருடங்கள் மட்டும்தான் தாங்கும். 1000 வருடத்தை தாண்டிருச்சுன்னா அந்த மரம் இட்டு போக ஆரம்பிக்கும், புழுத்து போக ஆரம்பிக்கும். என்றாலும் 5000 வருடங்கள் இந்த மரம், இந்த கப்பல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் யோசித்து அவர்கள் சொன்னார்கள், பனிக்கு நடுவிலே மாட்டிக்கொண்டதினால் அது பாதுகாப்பாக இருந்தது என்பதை அவர் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஆக நபிமார்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஈடேற்றத்தை பெற்ற நாள் நாம் எதிர்நோக்கி இருக்கிற இந்த ஆஷுராவினுடைய 10வது நாள், முஹர்ரத்தினுடைய ஆஷுராவுடைய நாள் என்பதை நம்மில் எல்லோரும் மனதில் கொள்ள வேண்டும். எனவே இந்த நாட்களிலே விசேஷமான அமல்களை நம்மில் பலரும் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக அதிகமாக துஆ செய்வதற்கு அந்த நாளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகன்கள் செய்த பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவர்களிடத்தில் கேட்ட பொழுது, உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று சொன்னார்கள். அந்த சொன்ன நாளிலே அவர்கள் பாவ மன்னிப்பு தேடலை. இந்த ஆஷுராவுடைய நாள் வரட்டும்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆஷுராவுடைய நாள் வந்த பொழுது அன்றைய இரவில், அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் ஜும்மாவுடைய இரவாகவும் அமைந்தது. அன்றைய இரவிலே அவர்கள் தன்னுடைய மகன்களுடைய பாவ மன்னிப்பிற்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். அல்லாஹ்வும் அவர்களை மன்னித்தான் என நமக்கு குர்ஆனினுடைய விளக்குரையாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே நாம் எதிர்நோக்கி இருக்கிற இந்த ஆஷுராவுடைய நாளில் அதிகமான நல்லமல்கள் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக வீட்டில் இருக்கிற பெண்கள், சிறார்கள், குறிப்பாக ஆண்கள் எல்லோரும், இளைஞர்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய எதிர்கால வறுமை குறித்த துஆக்களை அதிகமாக நாம் செய்ய வேண்டும். எனவே அதற்கு நம்ம எல்லோரும் தயாராக வேண்டும். எனவே நாம் எதிர்நோக்கி இருக்கிற இந்த ஆஷுராவுடைய தினத்தில் பிறை 9, பிறை 10 ஆகிய 2 நாட்களில் நோன்பு வைக்கக்கூடிய நல்ல நசீபினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. அந்த நாளில் என்னென்ன நல்லமல்கள் எல்லாம் செய்ய முடியுமோ அந்த எல்லா நல்லமல்களும் செய்து முடிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. குறிப்பாக நாம் அன்றைய நாளில் கேட்கக்கூடிய எல்லா விதமான துஆக்களையும் அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பானாக. அந்த ஆஷுராவில் எப்படி நபிமார்கள் எல்லாம் ஈடேற்றம் பெற்றார்களோ அதேபோல் இந்த வருடத்தினுடைய ஆஷுராவுடைய நாளிலிருந்து யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் ஈருலகிலும் ஈடேற்றம் பெற்றவர்களாக ஆக்கி அமைப்பாயாக. குறிப்பாக எங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்குவாயாக, கடன்களை எல்லாம் நீக்குவாயாக. எங்களுடைய எல்லா ஹலாலான தேவைகள், நாட்டங்கள், துஆக்கள், எண்ணங்கள் அனைத்தையும் கபூலாக்குவாயாக. ஹைராகி எங்களுடைய கரம் சேர்ப்பாயாக. குறிப்பாக எங்களுடைய உடல்களிலிருந்து உயிர்கள் பிரிகிற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை நபி வாயிலாக எமது வாயில் வெளியாக்குவாயாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.